நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். நீங்கள் யாவரும் கர்த்தருடைய கிருபையினாலே சமாதானமாய் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலும் இந்த ஜெப வேளையிலே நாம் ஒரு 2 ஜெப குறிப்புகளுக்காக ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் சொல்ல இருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெபம் தேசத்துக்கு தேவை. அம்மா ஐயா, உங்கள் ஜெபம் தேசத்துக்கு தேவை. வாலிபனே, வாலிப சகோதரனே, வாலிப பிள்ளைகளே, அருமையான குட்டி பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபமும் தேவை ஐயா. தேசத்தை கண்ணோக்கி பாருங்கள். ஒருபுறம் தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறார்கள் ஜனங்கள், ஒருபுறம் தண்ணீரினால் தவிக்கிறார்கள், ஒருபுறம் புயலினால் பாதிக்கப்படுகிறார்கள், ஒருபுறம் கொள்ளை நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். தேசத்தின் ஜனங்கள் எங்கும் தகித்து கொண்டு இருக்கிறார்கள். வேதனையோடு வருத்தத்தோடு ஒவ்வொரு நாளும் அந்த வேதனை வருத்தம் பல ஆயிரமாய் கூடிக்கொண்டே இருக்கிறது ஜனங்களுக்கு. இதை நாம் பார்த்து கொண்டு சுகமாக இருக்கலாமோ? இதை நாம் பார்த்து கொண்டு ஒரு நிமிடமாவது ஜபிக்காமல் இருக்கலாமோ? சகோதரனே, சகோதரியே, தேவன் உங்களை வைத்திருக்கிறதே தேச ஜனங்களுக்காய் ஜெபிப்பதற்குத்தான். தேவன் உங்களை இந்த பூமியிலே இம்மட்டும் சுகபலமாய் பாதுகாத்து வைத்திருக்கிறது. அவருடைய நாமத்தை அறிந்த நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல, அவருடைய நாமத்தை அறிந்த நீங்கள் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறதுக்கு மாத்திரமே. கண்களை மூடி அப்பா என் தேசத்தை பாருங்கள் என்று சொல்வீர்களா? உங்களுக்கு மனது இருக்குமானால் முழங்கால் படியிட்டு அப்பா என் தேசத்தை பாருங்களேன். ஐயோ, வெள்ளத்தினால் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பாருங்களேன். சிறு சிறு கடைகள் வைத்து கடையில் உள்ள பொருட்களெல்லாம் வம்பாய் போய்விட்டன என்று புலம்புகிற குடும்பத்தை பாருங்கள். உங்கள் கண் முன்னால் நிறுத்தி பாருங்கள். ஐயா, நான் கடன் வாங்கி, வட்டிக்கு வாங்கி, வாகனம் வாங்கி, பிழைப்பு நடத்த வாங்கினேன், அதையெல்லாம் தண்ணீர் போய்விட்டதே என்று புலம்புகிற அவருடைய சத்தத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னும் ஐயோ, நான் விளைநிலங்களில் விதைத்திருந்தேனே, எல்லாம் வீணாகி போய்விட்டதே என்று புலம்புகிற விவசாயியை பாருங்கள். ஐயா, தேவாதி தேவன் மனதிறங்கட்டும். இயேசுவே, என் தேசத்தின் மேல் மனதிறங்குங்கப்பா. வீணான இந்த காரியங்கள் வேண்டாம்னு சொல்லுங்க. பெருமழை வேண்டாம், சரியான மழை போதும். புயல் வேண்டாம், பாதிக்கப்படுகிற இந்த புயல் வேண்டாம் என்று சொல்லுங்களேன். தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டாவது இந்த வாதையை நிறுத்தட்டும். சகோதரனே, சகோதரியே, தேவாதி தேவன் உங்களுக்காக இந்த தேசத்துக்கு மனதிறங்கட்டுமே. இயேசுவே என்று சொல்லுங்களேன். அப்பா, நீர் மனதிறங்குங்கப்பா. கொள்ளை நோய் வேண்டாம்னு சொல்லுங்க. ஐயா, காய்ச்சல் விதவிதமாய் பரவி கொண்டு இருக்கிறது. விதவிதமான வியாதிகள் வந்து கொண்டு இருக்கின்றன. ஐயா, வேண்டாம் என்று சொல்லுங்கள். சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லுங்க. பெரியோர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லுங்க. ஐயா, என் தேசத்தின் விவசாயம் காக்கப்படட்டும் சொல்லுங்க. இயேசுவே, நீர் மனதிறங்கு என்று சொல்லுங்க. தேவனே, நீர் மனதிறங்குங்கப்பா. என் தேசத்தில் நடக்கிற அத்தனை காரியங்களையும் தேவனே நீர் நோக்கி பார்த்து எங்களுக்கு இரக்கம் பாராட்டு. தோரே இயல்பு நிலைக்கு திரும்ப நிர்பலந்தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய கரத்தில் நாங்கள் வருகிறோம் ஐயா. இனி இப்படிப்பட்ட அழிவு வேண்டாம். ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு நாளும் பதறிக்கொண்டு இருக்கிறது. எவ்வளோ மழை பெய்யும் என்று சொன்னாலே பெரிய மழை பெய்து நம்முடைய விளைநிலங்களை வம்பாய்க்கு விடுமோ, வீடுகளை சேதப்படுத்தி விடுமோ என்று தகித்து கொண்டு இருக்கிறார்களே. தேவனே, நீர் மனதிறங்கும். ஆசீர்வாதமான இரக்கமான உம்முடைய கரத்தை நீட்டி நன்மையினாலும் கிருபையினாலும் நினைத்தருளும். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக குடும்பத்திற்காய் ஜெபி என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு குடும்பத்தை சீர்குலைப்பதற்காக பொல்லாத சத்ருவானவன் விதவிதமான திட்டங்களோடு குடும்பத்தை பிரித்து கொண்டிருக்கிறான். ஆம், இன்றைக்கி ஒரு நூதன கலாச்சாரம் போல் எப்படி வேணாலும் வாழலாம்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. அதனால் குடும்பத்தை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். தான் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும், குடும்பத்தினரை பற்றி கவலை இல்லாத ஜனங்கள் நிறைந்திருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி அதற்கு மேலே போய் எப்படியாயிலும் நான் மட்டுமே என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தால் இல்லை நூதனமாய் திருட்டுத்தனமாய் பொல்லாத சத்ருவானவன் செய்கிற ஒரு வஞ்சக யோசனை ஐயா ஜனங்களுக்குள்ளே பரவி கொண்டு இருக்கிறது. அது எப்படி நாகரிகம் என்ற ஒரு
போர்வையிலே விவாகரத்து, அது வேண்டாம், அவ்வளோதான், நம்ம ஸ்டேட்டஸுக்கு அவன் ஆளா, நம்ம ஸ்டேட்டஸுக்கு அவன் ஆளா, இனி வேண்டாம் அவன். இது ஒரு நாகரிகம் என்று கருதுகிறார்கள். பொல்லாத சத்ருவானவன் தந்திரமாய் கொண்டு வந்திருக்கிறதை ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். பிரிவினை வேண்டாம். பிரிவினைக்கு விரோதமாக இருக்கிற மனுஷிக வார்த்தைகள் இன்றைக்கி அநேக வீட்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த பந்தங்கள் தான் அந்த பிரிவினைக்கு காரணமாக இருப்பாங்க. சொல்லாததை சொன்னா, செய்யாததை செஞ்சான்னு சொல்லி அவருடைய உறவினர்களே காரணமாக இருப்பார்கள். பின்பு அழுவது, ஐயோ பிரிந்து போய்விட்டான், பிரிந்து போய்விட்டாள். என் சகோதரனே, சகோதரியே, உனக்கு தேவன் நியமித்த மனைவி இடத்தில் கேள், உனக்கு தேவன் நியமித்த கணவனிடத்தில் நேரடியாய் பேசுங்கள். உங்களுக்கு இன்னொருவர் தேவையில்லை, வரவே கூடாது. என்னாலும் உங்களோடு இருக்கட்டும். மனுஷ வார்த்தைகளை நம்பி உங்கள் வாழ்வை இழந்து போவாதீர்கள். மற்றவருடைய பேச்சை கேட்டு நீங்கள் உங்களுடைய சுய வாழ்வை இழந்து போய்விடக்கூடாது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடி, அப்பா பிரிவினை வேண்டாம்னு சொல்லுங்கள். எனக்கு அது ஒரு சாதாரணமாக போய் இருக்குது, வேண்டாம், அவ்வளோதான், இனிமேல் பிரிஞ்சிருவோம், விவாகரத்து வேண்டாம். இயேசுவே, இந்த வெறுப்பு வேண்டாம்ப்பா, இந்த வெறுப்பு வேண்டாம். தேவனே, குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் இருக்கட்டும். பொல்லாத சத்ருனுடைய வேலையை இந்த குடும்பத்தில் உள்ள ஐக்கியத்தை குலைப்பது தான். ஐக்கியம் இருக்கட்டும் அப்பா. ஒருவருக்கு ஒருவர் புரிந்து உமக்கு பிரியமாய் உமக்கு சாட்சிகளாய் வரட்டும். நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உம்முடைய அடிமைங்கிற அதிகாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அத்தனை வீட்டில் உம்முடைய சமாதானம் வெளிப்படட்டும் பிதாவே. உம்முடைய சமாதானம் வெளிப்படட்டும். உம்முடைய சந்தோஷம் அங்கே நிலைத்திருக்கட்டும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அன்பிலே ஒருவருக்கொருவர் தாங்க தேவனே நீர் பலன்தாரும், பலன்தாரும். உம்முடைய பலத்தகரம் கர்த்தாவே, பிரிந்து ஒரு வேளை இருப்பார்களானால் அவர்களோடு பேசுங்க டேடி. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று வேதமே சொல்லியிருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, நீ பிரிந்திருப்பது கர்த்தருக்கே பிரியமில்லாதது. தேவாதி தேவன் இரக்கம் பாராட்டுவார், மனம் இறங்குவார், சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இனி நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் பலிக்கட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படி என் எஜமான் இயேசு மகாராஜன் எனக்கு தந்த பாக்கியத்துக்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. தேவாதி தேவன் நமக்கு சொன்ன ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னோடு திருப்புங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இதமாய் சொல்கிறது. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள் என்று, சுவிசேஷத்தை பிரசையுங்கள் என்று ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த மனித அவதாரம் எடுத்து இந்த மனித அவதாரத்திலிருந்து தான் செய்யக்கூடிய நியாயப்பிரமாணத்தின்படி கட்டளையின்படி நமக்கு விரோதமாயிருந்த அத்தனை காரியத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து பரம் ஏறி போகும்போது சொன்ன ஒரு வார்த்தை. கொலோசையர் 2:14 சொல்கிறது, நமக்கு விரோதமாயிருந்த கட்டளையை குலைத்து கையெழுத்தை எடுத்து அதன் நடுவில் இராதபடி சிலுவையின் மேல் ஆணி அடித்து அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று. நமக்கு விரோதமாயிருந்த சாபங்கள், நமக்கு விரோதமாயிருந்த பொல்லாத சத்ருவின் வல்லமைகள் எல்லாம் தேவாதி தேவன் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமேன் சொல்லுங்களேன். அவரை ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஏனையா சிலுவையிலே தேவன் தொங்க வேண்டும்? ஐயா, ஒரு பலி தேவை என்றால் அந்த பலி நிறைவாக வேண்டும். அந்த பலி நிறைவாகுவது எப்பொழுது? அதன் இரத்தம் சிந்தப்படும் பொழுதுதான் அதன் பலி நிறைவு செய்கிறது. இன்று வரை அப்படித்தான். அதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற பலியாய் வெளிப்பட்டார். ஆம், இன்றைக்கு எத்தனையோ அவதாரங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். விதவிதமான அவதாரங்கள் விதவிதமாய் வந்து கொண்டு இருக்கின்றன, வருகின்றன. ஆமாம், இப்பவும் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படித்தானே? நான் அவதாரம், நான் அவதாரம் என்று எந்த அவதாரமும் எப்படியும் போயிட்டுமே. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது பாவத்தை சுமந்து தீர்க்க வந்தார். யாருடைய பாவத்தை?
உலக ஜனங்களின் பாவத்தை, ஒரு குறிப்பிட்ட மதத்தின் பாவத்தை அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஜாதியின் பாவத்தை அல்ல, உலகத்தின் பாவத்தை, உலக ஜனங்களில் உள்ள அத்தனை பேர் மேலும் இருந்த எல்லா பாவத்தையும் நீக்க, அவர்களுக்கு பரிசுத்தத்தை அருளி செய்ய, அவர்களை பரலோகம் கொண்டு சேர்க்கவே இந்த தேவாதி தேவன் மனித உருவில் வந்தார். இந்த மனித உருவில் வந்தவர் அந்த மனித சாயலை களைந்து செல்லும் பொழுது சொன்ன ஒரு காரியம், நீங்கள் உலகம் எங்கும் போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் பிரசையுங்கள் என்று. நான் கிராமத்தை சார்ந்தவன். இதற்கு முன்பதாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் ஜோசியம் சொல்ல வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, எங்களுடைய தெய்வம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது 6 மாதம் நாங்கள் இப்படி இருக்க வேண்டும், 6 மாதம் நாங்கள் வீட்டில் இருப்போம் என்று. ஐயா, இதே இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ சுவிசேஷத்தை பிரசங்கி, நீ சுவிசேஷத்தை பிரசங்கி. இந்த கிறிஸ்தவர்கள் ஏன் இந்த மதங்களிலே போய் ஒவ்வொரு வீடு வீடாய் தெருவாய் இயேசு பிறந்திருக்கிறார், பாவங்களை ரட்சிக்கிறவர் பிறந்திருக்கிறார், பாவத்தை நீக்கிறவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்கிறார் என்று நீங்கள் ஒருவேளை உங்கள் இதயத்தில் கேள்வி இருக்குமானால், இந்த இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் எங்களுக்கு சொல்லி போயிருக்கிறார். ஐயா, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னை நீ பிரசங்கி என்று தேவாதி தேவன் சொல்லி இருக்கிறார். இந்த பிரசங்கத்தின் வல்லமை என்னவென்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அதிலே வாசியுங்களேன், 16ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது. லூக்கா சோதரம் மார்க் 16:16 சொல்கிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு தீர்க்கப்படுவான் என்று. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசங்களை பேசுவார்கள் என்று, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர், எவ்வளவும் பொய்யுரையாத தேவன், வாக்கு மாறாத வல்லமையுள்ள தேவன் சொல்லி போயிருக்கிறார். இந்த பிரசங்கத்தை நம்பி அன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் அநேகர் சொன்னார்கள். அப்படித்தானே? இந்த வார்த்தையை நம்பி, ஐயா, தேவாதி தேவன் எங்களுக்கு கடைசியாய் இந்த மனித அவதாரத்தில் இருக்கும் பொழுது சொன்ன வார்த்தையை நம்பி போனவர்கள் அநேகம். அதில் ஒரு நபரை இன்னும் நான் உங்களோடு காண்பித்து கொடுக்க இருக்கிறேன். அவருடைய பெயர் பேதுரு. இந்த பேதுருவை குறித்து வேதம் சொல்கிறது, படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதர். முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள், இவர் ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதர். இவருக்கு நன்றாய் ஒருவேளை இப்பொழுது உள்ள பிரசங்கியாரை போல அப்படி ஆழமான சத்தியங்கள் தெரியாது இருந்திருக்கலாம். அப்படி தானே? ஆமாம். இப்போ ஒரு நூதன கலாச்சாரம், ஆழமான சத்தியம். எவ்வளோ நாளாக கேட்கிங்க ஐயா? 50 வருஷமா, 70 வருஷமா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, எங்கே இந்த பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்தவன், கண்டவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்து பின்பு பாட்டில் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது யாரோ எவரோ, இவர் எனக்கு தெரியாது, எங்கே வேணாலும் சத்தியம் பண்ணதே, இவர் எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர். பெந்தைகோஸ்தே நாள் வந்தது. எந்த ஊரில் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாரோ, எந்த பட்டணத்தில் இவர் இயேசு என்று எனக்கு இவர் தெரியாதுன்னு சொன்னாரோ, அதே பட்டணத்தில் கர்த்தருடைய வல்லமையால் நிறைக்கப்பட்டார். அந்த நாளில் நிறைக்கப்பட்டு ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை பலமாய் வந்து இறங்கினாலே இவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஐயா, இந்த பேதுரு பிரசங்கித்ததை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் இதமாய் சொல்கிறது, அவர் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தீர்க்க தரிசிகள் சொன்ன காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. யோவேலில் எழுதுவது போல யாவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை வருகிறது என்று முதலாவது தீர்க்க தரிசனத்தை பிரசங்கித்தார். இன்றைக்கு பெரும்பாலும் அவர்கள் மூலமாய் தேவன் செய்ததை பிரசங்கிப்பதே நேரம் சதையாக இருக்கிறது. என் ஆண்டு உங்களோடு பேசுவாராக. இந்த பேதுரு பிரசங்கித்தார். ஐயா, முதலாவது என் ஆண்டவருடைய வல்லமை எப்படி இருக்கும், என் ஆண்டவருடைய வல்லமை என்ன என்பதை அன்றைக்கு இருந்த முன்னாள் தீர்க்கதரிசிகள் சொன்னதை குறித்து சொல்கிறார். அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது.
அத்தனை பேர் நவமான பேசைகளை, அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்படும் பொழுது எழுந்து சொல்லுகிறார், நீங்கள் என்ன பார்க்கீங்க ஐயா? தேவாதி தேவன் வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி இன்றைக்கு இந்த ஜனங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து சொன்னார் பாருங்களேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார். அப்போஸ்தலர் அந்த 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று. இன்றைக்கும் தேவாதி தேவன் அற்புதங்களை செய்கிறார் அல்லவா சகோதரனே, சகோதரியே? இன்றைக்கும் இந்த தேவாதி தேவன் அற்புதங்களை அடையாளங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ருசிக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு நான் அவருடைய அடிமைகிற அதிகாரத்தோடு சொல்வேன், நீங்கள் இன்றைக்கு மனதார, அப்பா இன்றைக்கு எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்கள், எனக்கும் ஒரு அதிசயத்தை செய்யுங்கள் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த தேவன் உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார். நம்முடைய நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கலாம், சில சாட்சிகளை உங்கள் முன்னால் வைத்திருப்போம். நம்முடைய கூடுகையிலே அநேகர் சொல்வதுண்டு, ஐயா என்னுடைய கண் பார்க்கிறது, ஐயா தேவன் அற்புதம் செய்கிறது என்னுடைய கண் பார்க்கிறது, தேவன் அதிசயத்தை செய்கிறதை என் ஜனங்கள் கண்டு ருசித்து சொன்னதை என் காது கேட்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இன்றைக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த அழைப்பு எல்லோர் மேலும் இருக்கிறது. மாம்சமான யாவர் மேலும் இந்த அழைப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் குல தெய்வமாய் இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே இந்த அழைப்பு உங்கள் மேல் வந்துவிட்டது. இன்னைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்காதிருந்தால் ஐயோ என்கிற வார்த்தை அநேகருக்கு தெரிவதில்லை. ஐயா ஏனையா இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும்? ஏனையா இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று தெரு தெருவாய் ஊர் ஊராய் சொல்ல வேண்டும்? ஜனமே, என் சகோதரனே, சகோதரியே, நீ மாத்திரம் தேவனை அறிந்து கொண்டால், நீ மாத்திரம் தேவனை அறிந்து பரலோகத்துக்கு பங்காளி ஆனால் போதுமா? அண்ணன் வர வேண்டாமா? உங்க தம்பி வர வேண்டாமா? நீ உயிராய் சொல்கிறேயே உன் நண்பர்கள், உன் தோழிகள் வர வேண்டாமா அந்த பரலோகத்துக்கு? நித்தியமாய் யுக யுகமாய் அரசாட்சி செய்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு சந்தோஷத்தால் உன் ஜனங்கள் நிறைய வேண்டாமா? நரகத்தை நிரப்ப நீ ஒப்பு கொடுப்பாயோ? நரகத்தில் இருந்து ஐயா நரகம் உண்டு என்று சொல்வதற்கு என் ஆண்டவர் உனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையா? நரகம் ஒன்று இருக்கிறது, பரலோகம் ஒன்று இருக்கிறது. நரகத்துக்கு யார் சொல்வார்கள்? மனம் போல் வாழ்கிறவன், சுய இஷ்டம் போல் வாழ்ந்து தேவனை மறந்து வாழ்கிறவன் நரகத்துக்கு போவான் என்று சொல்ல உங்களுக்கு மனமில்லையோ? சகோதரனே, சகோதரியே, இயேசு என்னுடைய இரட்சகர் இந்த உலகத்துக்கு வந்தது உங்களை பரலோகம் அழைப்பதற்கு. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று ரட்சிப்பதற்கு, பரலோகத்துக்கு அழைப்பதுதான் இந்த இயேசு தெய்வம் மனித அவதாரம் எடுத்தார். இதை பிரசங்கிக்க ஏனையா கூச்சம்? இதை பிரசங்கிக்க ஏனையா உங்களுக்கு வருத்தம் வந்தது? என்னிடத்தில் அநேகர் புலம்புவார்கள், என்னவோ தெரியாது, என் ஆண்டவர் நம்முடைய கண்ணோற்றன் கூடையிலும் சரி, எங்கேயாவது கூடுகளுக்கு அழைக்கப்பட்டால் என் ஆண்டவர் எனக்கு முதலாவது சொல்கிற காரியம், இங்கே விழுந்து போன ஊழியர்கள் இத்தனை பேர் உண்டு, இங்கே என்னுடைய ஊழியத்தை செய்து இப்பொழுது என்னை மறந்த ஜனங்கள் இத்தனை பேர் உண்டு சொல் என்று சொல்வார். எழுந்திருப்பார்கள். நான் சொல்லுவேன், ஐயா அம்மா, தேவன் உங்களை நம்பி அபிஷேகித்தாரே ஐயா, தேவன் உங்களை உண்மை உள்ளவன் என்று எண்ணி, உண்மை உள்ளவளை என்று எண்ணி, யாருக்கும் கிடைக்காத, விலை கொடுத்து வாங்க முடியாத வல்லமையை, வரங்களை, அபிஷேகத்தை உன்மேல் வைத்தாரே. மறந்து போனாயோ? இது பணத்தினால் கொள்ள முடியாது, உன்னுடைய படிப்பினால் வாங்க முடியாது இந்த அபிஷேகத்தை. தேவாதி தேவன் தம்முடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே உன்னை அபிஷேகித்தார். எதற்காக? நீ அவருக்கு வேண்டும் என்று, நீ அவருடைய வாயாய் இருக்க வேண்டும் என்று, நீ அவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று, நீ அவருடைய வல்லமை மகிமையை ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று விரும்பித்தான் அபிஷேகித்தார். சகோதரனே, சகோதரியே,
இன்றைக்கு சொல்வதுண்டு. அநேகர் என்னோடு பேசுண்டு, ஐயா நான் நல்லா தான் ஊழியத்துக்கு போய்கிட்டு இருந்தேன், நல்லா தான் அநேகருக்கு டிராக்டர் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நல்லா தான் வீடு விடா ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க என்னையை பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டாங்க, இவங்க என்னையை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, அதனால் எனக்கு மனசு இல்லாமல் போயிட்டு. சகோதரனே, சகோதரியே, மனிதனுக்கு ஊழியம் செய்ய நீ அழைக்கப்படவில்லை. ஒரு மனிதனை நீ போற்றி புகழ நீ அழைக்கப்படவில்லை. தேவாதி தேவனை போற்ற, தேவாதி சர்வத்துக்கும் எஜமானுடைய வல்லமையை பிரசங்கிக்க, சர்வத்துக்கும் காரணராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பிரசங்கிக்க உன்னை தேவன் அழைத்தார். நீ மனித வார்த்தையை நம்பி பின்னோக்கி போனாயோ? என் ஆண்டவர் சொல்லுகிறார், கல்லப்பையில் கை வைத்து பின்விட்டு திரும்புகிற எவனும் என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐயா, இந்த பேதுரு பிரசங்கித்தார். ஐயா, முதலாவது அவர்கள் தேவனை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனத்தை பிரசங்கித்தார், அன்று நடந்த காரியங்களை பிரசங்கித்தார். அதன் பின்பதாக பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார். இந்த இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார், எப்படி வந்தார் என்று பிரசங்கித்தார். மூன்றாவது சாட்சி சொன்னார். நான் சாட்சியா, இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுக்கு நான் சாட்சி, இந்த இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்பதற்கு நான் சாட்சி என்று தன்னை ஒரு சாட்சியாய் நிறுத்தினார். ஜனங்கள் இன்றைக்கு இதைத்தான் தேடுகிறார்கள், சாட்சிகள் இருக்கிறதா என்று. சாட்சிகள் இருக்கிறதா? எனக்கு அருமையான ஒரு போதகர் என்னுடைய கண்ணூற்றின் கூட்டத்திலே நான் ஒரு குறிப்பிட்ட நபரை பாடுவதற்காக அழைக்க வேண்டும், அவர் இனிமையாக பாடுதாருன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். ஐயா, எனக்கு பாட தெரியாது ஐயா, எனக்கு ஜனங்களுக்கு இனிமையாய், ஜனங்களுக்கு ரசனையாய் அந்த அந்த இசையோடு இணைந்து எனக்கு பாட தெரியாது. இந்த ஆள் நல்லா பாடுதாரு, இவரை நம்ம கூட்டத்துக்கு பாடுவதற்கு கூப்பிடுங்கன்னு சொன்னபோது அருமையான அந்த தேவ மனிதர் சொன்னார், அவர் பாட்டு இனிக்கலாம், சாட்சி இல்லை. என் ஜனமே, தேவன் உன்னை சாட்சியாகத்தான் வைத்திருக்கிறார். நீ சாட்சி, கர்த்தருக்கு சாட்சிகள். மறந்து போகாதீர்கள், தேவனுடைய சாட்சி நீ. அந்த பேதுரு அப்படித்தான் சொன்னார். ஐயா, அவர் உயிரோடு எழுந்ததுக்கு நான் சாட்சி, அவர் ஜீவனுள்ள ஜீவாதிபதி என்பதற்கு நான் சாட்சி என்று தன்னை சாட்சியாய் நிறுத்தினார். இன்னைக்கு சாட்சியாய் நிறுத்துவதற்குத்தான் ஆள் இல்லை, தேவன் அதைத்தான் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த, அந்த பரிசுத்த தெய்வம் இப்படித்தான் இருக்கும். இப்படி பரிசுத்தமான தேவன், அவர் பாவத்துக்கு விலகினவர், அவர் ஒரு பரிசுத்தர் என்று தன்னை பரிசுத்தமாய் காண்பித்து சாட்சிகளாய் நிறுத்துவதற்கு தேவன் ஜனங்களை விரும்புகிறார். சகோதரனே, சகோதரியே, அருமையான தெய்வ மனிதர் தாயப்பன் என்ற ஒரு தெய்வ மனிதர் இருந்தார். இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறார். அவர் 60 வயதுக்கு பின்பதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். அதுவரை அவருடைய மத கலாச்சாரத்தின்படி வாழ்ந்த ஒரு மனிதன். தன்னுடைய மகனுக்கு நடந்த கோர விபத்தினாலே, மகன் படுத்த படுக்கையாய் மாறினதினாலே உலகம் இருண்டது. வெளிநாட்டில் இருக்கிறார்கள். என்ன செய்வதென்று புலம்புகிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒரு அருமையான சகோதரன் அவர்களை கண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் போய் ஜெபிப்பார்களாம். அந்த மகனுக்காய் மனம் ஒரு அசைவில்லாத இருக்கிற ஒரு ஜடம் போல் இருக்கிற அந்த மகனுக்காய் ஜெபிப்பார்களாம். ஆனால் இவரோ ஒருபோதும் அவர்களை பெரிதாக எண்ண மாட்டார்களாம். இவரோடு பேசுவதற்கு அந்த அருமையான தெய்வ மனிதர் பல மணி நேரமாய் இருப்பார்களாம். இவர் அநேக முறை வைவார், என்னத்துக்கியா, ஏன் இப்படி அலையுத, ஏசு ஏசுன்னு ஏன் இப்படி அலையுத, இயேசுவால் முடியாது, இந்த இயேசுவால் முடியாதுன்னு எனக்கு தெரியுது ஐயா, இந்த இயேசு கிறிஸ்து ஒன்றும் செய்ய முடியாது, டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, என் மகன் கோமா ஸ்டேஜ் தான் சொல்லிட்டாங்க, என் மகன் பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் ஏன் யா ஏசு ஏசு சுகம் தருவார், ஏசு ஏசு என்று சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இருப்பாராம். 6 மாதம் அருமையான அந்த தேவ மனிதர் இவரை ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் இருந்து
இவர் உள்ளே இருந்து கொண்டே, இல்லை நான் வெளியே போயிட்டு வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும் பாரா, வாசல்லே உட்கார்ந்துருப்பாங்களாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். தேவன் உங்கள் மகனுக்கு அற்புதம் செய்வார் 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 என்று சொல்லியிருக்கிறார். அப்படியே செய்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். அருமையான தேவ மனிதர் தாயப்பன் என்கிற ஒரு தேவ மனிதர். இன்னைக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு நமக்கு சமயம் கிடைப்பதில்லை. சுவிசேஷத்தை சொல்வதற்கு இன்றைக்கு சபைகள் மறந்து போயின. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு ஊழியர்களுக்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால தான் அம்மா உங்களை தேவன் அழைக்கிறார். நீங்களாவது சொல்லுங்களேன், உங்கள் பக்கத்து வீட்டில் சொல்லுங்களேன், ஏசப்பாவால் முடியும், இயேசு இன்றைக்கும் இருக்கிறார், இயேசு மனுஷனாக வந்தது உண்மைதான், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இருக்கிறார் என்பதற்கு நானே சாட்சி என்று சொல்ல முடியுமா? தேவன் விரும்புகிறார். கண்களை மூடுங்களேன். இயேசுவே, அன்றைக்கு அந்த பேதுரு, படிப்பறிவில்லாத பேதுரு, ஒரே ஒரு பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். இன்றைக்கு ஜனங்களுக்கு இனிமையாய் பேசுகிறதுக்கு அநேகர் உண்டு. ஜனங்களை இனிமையாய் பேசுகிறார்கள். ரட்சிப்புக்குள் நடத்த தேவன் உங்களை விரும்புகிறார். ஐயா அம்மா, ஜனங்களுக்கு பிடித்த மாதிரி அல்ல, தேவனுக்கு பிடித்தது போல ஊழியம் செய்ய தேவன் உங்களை அழைக்கிறார். சகோதரனே, சகோதரியே, உலகத்தினோடு ஒத்து போக நீ உலகத்தான் அல்ல. இந்த உலகம் ஒரு நிரந்தரம் அல்ல. இந்த சரீரம் நிரந்தரம் அல்ல. இந்த வாழ்வு நிரந்தரம் அல்ல. சொல்ல தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். பரலோகம் என்பது நிச்சயம். அந்த பரலோகத்தில் தேவாதி தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் பரிசுத்தர். ஒப்பு கொடுப்பாயா? நானும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். நானும் இயேசு ரட்சகர் பிறந்ததையும், அவர் எனக்காய் பாடுபட்டதையும், என் அக்கிரமங்களுக்காய் என் பாவங்களுக்காய் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று ஒப்பு கொடுப்பீர்களா? தேவனே, உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் அப்பா. நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தின் வல்லமை யார் யார் இப்பொழுது ஒப்பு கொடுத்துருக்கிறார்களோ, ஐயா, நான் படிக்கிற என் கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஏசப்பாவை சொல்லுவேன். நான் வேலை செய்கிறேன், என் கூட வேலை செய்யங்களுக்கு ஏசப்பாவை பற்றி சொல்வேன். ஐயா, நான் வீட்டில் வேலை செஞ்சு சும்மா தான் இருக்கிறேன், இனி என்னால் முடிஞ்சதையாவது நான் செய்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறவளை பாருங்கப்பா. தேவனே, வெறுமனே நேரத்தை கழிப்பது நல்லதில்லைன்னு சொல்லுங்கப்பா. வெறுமனே இருந்து வெறுமனே போவது நல்லதல்ல. நீ ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் நீ வெறுங்கையோடு பரலோகம் போக முடியாது. சகோதரனே, சகோதரியே, தேவன் உன்னை ஆத்மாக்களை கொண்டு வர அனுப்பியிருக்கிறார். ஆத்மாக்களுக்காய் கண்ணீர் விட அனுப்பியிருக்கிறார். ஆத்மாக்களுக்காய் பரிந்து பேச உன்னை அனுப்பியிருக்கிறார். இவ்வளவு நாள் அதற்குத்தான் உங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அப்பா, ஒவ்வொருவரையும் தொடும். வியாதிகள் மாறட்டும், சத்ருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே புது கிருபை, புது வல்லமை உடைய பிள்ளைகளை நிறைக்கட்டும் பிதாவே. ஆமென், ஆமென்,